முதலமைச்சர் வந்து பேசும்போது நடிகர்னு தான் பேசுகிறார். விஜய் அவர்களை வந்து அவர் அங்கீகாரம் பண்ணலை. விஜய்ங்கிற பேரை பயன்படுத்தல. விஜய்ன்ற தமிழக பேரையே வெற்றி கழகம். பயன்படுத்த, அதாவது விஜய்ன்ற பேர் அந்த கட்சின்றதே வந்து திமுகவில் முக்கிய தலைவர்கள் அவங்க அடிக்கடி பயன்படுத்துறதே கிடையாது. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்கிறாங்க. எதிர்க்கட்சி தலைவர் விஜய் அவர்கள் தாவேக்கா அப்படின்றத அவங்க பதிவு பண்ணுறாங்க அதிமுக. ஆனால் திமுக ரொம்ப கவனமாக வந்து தாவேக்கான்ற வார்த்தையோ இல்லை விஜய்ன்ற அந்த பேரையோ சொல்லலாம். அப்போ என்னன்னா முதல்வர் ஸ்டாலின் என்ன நினைக்கிறாருன்னா, இது திமுக அதிமுக இந்த சண்டையாக தான் இருக்கணும் அப்படின்றதுல அவர் தெளிவாக இருக்கார். அதே மாதிரி அதிமுகவை பொறுத்தவரையில் என்ன பண்ணுறாங்கன்னா, இது தாவேக்காவோட பிரச்சனை அப்படின்னு சொல்லி இதில் வந்து ஒதுங்கி போகல. இது மக்களுக்கு உண்டான பிரச்சனை. இதில் அரசாங்கத்தை நம்ம வந்து குறை சொல்லி அரசாங்கத்துக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்கி அதில் நம்ம ஆதாயம் சம்பாதிக்கணும் அப்படின்றது பார்வை. இதனால் ஒருவேளை தாவேக்கா கூட்டணி வந்ததுன்னா வரட்டும், இல்லைனா இதனால தான் கூட்டணி அப்படின்றது கிடையாது. இதை தாண்டி இந்த 2 கட்சிகளுமே இது வந்து பிரச்சார யுக்தியில் இருக்குது. இப்போ கூட்டணிக்கு இன்னும் போகலை. இப்போ இது ஸ்டேஜ் 1 என்பது ஒரு கட்சியை தொடங்கி பிரச்சாரம் என்பது, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 என்பது கூட்டணி, ஸ்டேஜ் 4 வேட்பாளர், பூத்து. இந்த பண்டிகை காலத்தை அடையார் ஆனந்த பவன் இனிப்புகளுடன் கொண்டாடி மகிழுங்கள்.